ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பொருளை ரீயூஸ் பண்ண போறோம் இல்ல யூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த வாழை இலை. ஆல்ரெடி வாழை இலை வைத்து நம்ம சூப்பரான ஒரு டோர் தோரணம் பார்த்திருந்தோம். அதே வரிசையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வாழை இலை வச்சு சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா பார்க்க போறோம். சோ லெட்ஸ் பிகின். வாங்க இந்த வாழை இலையில அழகான கிராஃப்டை இப்ப பார்க்கலாம். பண்டிகை நாட்கள்ல நம்ம வீடு மட்டும் பாக்குறதுக்கு சும்மா சூப்பரா அழகா தெரியறதுக்காக இந்த மாதிரி வாழை இலை எடுத்து அந்த வாழை இலையில இந்த மாதிரி குட்டி பீஸ் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட தண்டு இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிட்டு 10 x 3 சென்டிமீட்டர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்க ரேண்டமாவும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த தண்டு பகுதியை இந்த சைட்ல அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா வாழை இலை மட்டும் நமக்கு கிடைக்கும். இதுக்கு நான் முத்தின இலை எடுத்துக்கிறேன். ஆனா சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நம்ம எப்பவுமே இலசான இலை, அதாவது ஒரு கிரீனிஷ் yellowish கலரா காம்பினேஷனா இருக்கும் பாருங்க, இலசா சின்ன இலையா அதுதான் எடுத்துக்கணும். ஏன்னா அதுலதான் அந்த ஃபீனால் அப்படின்ற கண்டென்ட் அதிகமா இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷான அந்த இலசான இலை எடுத்துட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ஃபீனால்ன்ற கண்டென்ட் நம்ம உடம்புல போயிட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ரொம்ப நல்லது, நம்ம உடம்புக்கே ரொம்ப நல்லது. அதனாலதான் நம்ம வாழை இலையில சாப்பிட்றத ஒரு வழக்கமா வச்சிருக்கோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிளேட் கழுவுற வேலை அதெல்லாம் மிச்சம் வாழை இலையில சாப்பிட்டா. இப்ப நான் இந்த முத்தின இலை டார்க் கிரீன்ல இருக்கு பாத்தீங்களா, அப்படி இருந்தா முத்தின இலை அப்படின்னு அர்த்தம். சோ இதுல கூம்பு வடிவுல இந்த மாதிரி நான் மடிச்சு வச்சுக்கிறேன். நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணுங்க. சோ அந்த வாழை இலையில நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பெரிய இலையா எடுத்துட்டு டார்க் கிரீன்ல இருக்கிறதுல இந்த மாதிரி கூம்பு வடிவுல மாத்தி பண்ணிடுறேன். சோ இது பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி நீட்டா ஒரு வாழை இலை எடுத்துக்கிறேன். இது எவ்வளவு நீட்டுனா சைனா வாலை விட பெருசா போயிட்டே இருக்கும் போல, அவ்வளோ நீட்டா இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சோ இந்த மாதிரி ஃபுல் வாழை இலைக்குமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா இப்ப சொல்ல மாட்டேன், அப்புறம் சொல்றேன். சோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா நம்ம இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. சோ இந்த தண்டு பகுதியோட சேர்த்து வச்சாப்புல இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா நம்ம கூம்பு ஷேப்ல ஏற்கனவே வாழை இலையை நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ஸ்டேப்லர் பின் வச்சு. சோ அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இது ரெண்டுத்தையும் இப்படி அடுக்கி கீழ் பக்கத்துல இந்த மாதிரி திருப்பி அடுக்கணும், சரியா? சோ இந்த மாதிரி நம்ம அடுக்கி இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நீங்க அழகா ஸ்டேப்லர் பின் போட்டுடலாம். சோ இந்த ஸ்டேப்லர் பின் போட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை ஈஸியா முடிஞ்சிடும். சோ உங்களுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது, இது பண்றதுக்கே கொஞ்ச நேரம் தான் ஆகும். அதுக்கப்புறமா சாமந்தி பூ இல்ல ரோஸ் ரெண்டுத்துல எது வேணா எடுத்துட்டு அதோட காம்பு இந்த மாதிரி கிள்ளி எடுத்துட்டு நீங்க இந்த ஸ்டேப்லர் பின்னோட சேர்த்து இந்த பூவையும் அப்படியே அட்டாச் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரியே ரோஸ் இல்ல சாமந்தி பூ. ஆனா சாமந்தி பூ மஞ்சள் தான் மங்களகரமான கலர் இல்லையா, நம்ம மேரிகோல்டு தான் தீபாவளிக்குலாம் யூஸ் பண்ணுவோம், நிறைய பண்டிகைகளுக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த மாதிரி நம்ம இந்த கூம்பு வடிவில் இருக்கிற இந்த வாழை இலையை ஒன்னொன்னா இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு ஸ்டாப்லர் பின் வச்சுட்டு அது நடுவுல மேரிகோல்டு சாமந்தி பூவை இந்த மாதிரி நீங்க பிளேஸ் பண்ணிட்டு இதை அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும் இந்த வாழை இலை முழுக்க. இது ரொம்ப நீட்டா இருக்கு. சோ உங்ககிட்ட இவ்வளவு நீளமான வாழை இலை கிடைக்கலன்னா 2 வாழை இலையில இந்த மாதிரி கட் பண்ணி அதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த தண்டு பகுதி இருக்கு இல்லையா, பாட்டம்ல பேக்ரவுண்ட் வச்சிருக்கோம் இல்லையா, அது 2 வாழை இலைக்கு மாதிரி கட் பண்ணிட்டு அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ தண்டோட இருக்கிறது முக்கியம், சரியா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வாழை இலை பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த பீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டாசல் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரேஞ்ச்ல இதுல குட்டி குட்டியா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா இது அப்படியே டாசல் மாதிரியே நம்ம மடிக்க போறோம். சோ இது ப்ராசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இதை பண்றதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ½ an hour போதும், அதுக்கு மேல தேவையே இல்லை. ஆனா இதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா அழகா இருக்கும். சோ இந்த மாதிரி டாசல் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்ப இத இந்த கீழே இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இங்க இந்த கீழ் பக்கத்துல இந்த கூம்புக்கு கீழ் பக்கத்துல வச்சு ஸ்டாப்லர் பின் வச்சு பண்ணிடுறோம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் எடுத்துக்கிறேன். சோ இந்த பன்னீர் ரோஸ் எடுத்துட்டு ஒரு இதழை மட்டும் எடுத்து நம்ம இதுல வச்சிடலாம். உங்களால பன்னீர் ரோஸ் நாள் முழுக்க கொட்டாம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா ஒரு ஒரு ரோஸையுமே வச்சு ஸ்டாப்லர் பின் பண்ணிடுங்க, பாக்கிறதுக்கு இன்னும் கியூட்டா அழகா இருக்கும். சோ நீங்க மேல மேரிகோல்டு கீழே பன்னீர் ரோஸ் வைக்கலாம், இல்ல கீழே சாமந்தி பூ மேல பன்னீர் ரோஸ் வைக்கலாம். எந்த ஃபிளார் இருக்கோ உங்ககிட்ட அது வைக்கலாம். அதே மாதிரி சம்பங்கியை கூட நீங்க நூல்ல கோத்து அழகா இதுல தொங்க விடலாம். சோ இந்த டாசல் ப்ரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. சோ இதே மாதிரியே நீங்க பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்துலயுமே இந்த டாசல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வச்சீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு தோரணம் அப்படின்றது நம்ம வாசலுக்கு
ரெடி ஆயிடும். உங்க வீட்டுக்கு வரவங்க எல்லாம் என்ன உங்க வீட்டு தோரணம் மட்டும் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கியூட்டா அழகா இருக்கும் இது பாக்குறதுக்கு. பொதுவாவே நம்ம இந்தியன் கல்ச்சர் பாத்தீங்கன்னா மினிமலிஸ்டிக் கல்ச்சர். சோ எல்லாமே நம்ம தேவைக்கு அதிகமா உபயோகப்படுத்த மாட்டோம். அந்த வகையில தோரணம் கூட நம்ம ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா பண்ணிட்டு இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது கண்டிப்பா 3ல இருந்து 4-5 நாள் நமக்கு சூப்பரா இருக்கும். அதனால அதுக்கப்புறமா இதை நீங்க தூக்கியும் போட்டுடலாம். இதுக்காக நீங்க காஸ்ட்லியா தோரணம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு இந்த வாழை இலை வைத்து சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா நம்ம பார்த்திருக்கோம். இந்த ஐடியா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு தானே? அப்ப ஃபர்ஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் நீங்க என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா அண்ட் பை பை.